2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 396வது பக்கம் வாசிக்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேலர் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரஃபாவை முத்திரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலார்த்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமுள்ளவளாய் இருந்தார். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்க முடியும். உரியா அவனிடத்திற்கு வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தார். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றார். உரியா ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னேலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடையும் படுத்து கொண்டிருந்தான். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறை குறித்து இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. தாவீது என்ற ஒரு கேரக்டர் வேதத்திலே மிகவும் அற்புதமான ஒரு கேரக்டர். அது இந்த தாவீதை குறித்து ஒரு இடத்திலே அல்ல, பல இடங்களிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்திற்கு அவனை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ராஜ்யம் பண்ணின ராஜ்யமா இருக்கலாம், இனி ராஜ்யபாரம் பண்ண போகிற 1000 வருட அரசாட்சியா இருக்கலாம். இப்படிப்பட்ட சகல காரியத்திற்கும் இந்த தாவீது என்கிற ஒன்றை ஆண்டவர் அவனை பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு முன்பாக எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், அவனுக்கு பின்பாக எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனால் அவனை போல ராஜ்யபாரம் பண்ணின ஒரு ராஜாவும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. எல்லா ராஜாக்களை பார்க்கலும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை அரசாங்கத்திலையும் ஜனங்கள் மத்தியிலையும் ஆண்டவரத்திலையும் பெற்றுக்கொண்டவன் தான் இந்த தாவீது என்கிற இந்த ராஜா. சாதாரணமான ஆடு மேய்ப்பனா இருந்தவன், சரீரத்திலே பலன் இல்லாதவன், பெரிய உயரம் இல்லாதவன். ஆனால் இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எல்லா ராஜாக்களை விட மிக அழகாய் ராஜ்யபாரம் பண்ணினவனாய் ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். அவனுக்கு ஏராளமான காரியத்தை ஆண்டவர் தந்தார். வேதம் சொல்கிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் போன இடத்திலெல்லாம் வெற்றி அடைந்தான். அவன் போரிட போன அத்தனை நாட்டு ராஜாக்களிடத்திலையும் வெற்றியோடு அவன் திரும்பி வந்தான். நிறைய ராஜ்யங்களை அவன் பிடித்தான். நிறைய ராஜ்யங்கள் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். இப்படியே தாவீதை குறித்து சொல்ல போவோம் என்றால் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவன் இசை கலைஞனாய் இருந்தான், அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தான், அவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியா இருந்தான், அவன் அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தான், அவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தான், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவனாய் இருந்தான், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்தான். அவனை குறித்து வேதம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறது. ஆனா அவ்வளோ ஆசீர்வாதமான வசனத்தை ஆண்டவர் அவனை குறித்து எழுதினாலும் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு விசை அவன் தவறு செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எண்ணுவதற்காக சொல்லவில்லை. ஆனா இவன் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணுகிறான், அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா ஆண்டவர் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி 3 தண்டனைகளை வைத்து ஏதோ ஒன்ன செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு.
அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவனுக்கு பிரியமாய் அவனை வைத்திருந்தோம். ஒரே ஒரு காரியத்துல ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய முடியாமலே போயிருச்சு. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதே, நீ சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை சாகும் என்று ஒரு சாபமான வார்த்தையை அவன் சுமந்தாய். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மட்டுமல்ல, நீ அதை மறைவிடத்தில் செய்தாய். ஆனால் உன் பிள்ளைகள் எழும்பி ஒளிப்பிடத்தில் செய்வார்கள். உன் கண்களுக்கு முன்பாகவே உன் பிள்ளைகள் இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ்கிறதை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபமான வார்த்தையை அவன் பெற்றெடுத்தான். ஆண்டவர் அதுல அவனுக்கு மன்னிக்கல. ஆண்டவர் அவனுக்கு அதுல அவன் அழுதான், ஜெபித்தான், உபவாசம் இருந்தான், அவன் தன்னுடைய பாவத்திற்காக வருந்தினான். ஆனா அந்த தண்டனை எல்லாம் விலக்கல. அவனுடைய வாழ்க்கையிலே அத்தனை செய்தும் இந்த ஒரே ஒரு பாவத்தை அவன் செய்தான். நம்ம வாசித்தோம் இந்த வசனத்துல, பர்ஸ்தேபாள் என்கிற ஒரு பெண் குளிக்கிறதை அவன் பார்க்கிறான். அந்த இடத்துல அவன் ராஜாவா இருந்து செய்யக்கூடாத ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறை மறைக்கிறதற்காக வேதம் சொல்கிறது, அவனிடத்துல நல்ல சேவகனாய் இருந்த உரியா சாதாரணமான சேவகன் அல்ல, நல்ல சேவகன். எல்லாரும் போரிடத்துல போரிட்டு கொண்டிருக்கும் போது அவனை மட்டும் ராஜா அனுப்பிவிட சொல்றாரு. அவன் தன்னுடைய குற்றத்தை மறைத்து அவனை தன்னுடைய மனைவியோட சேர்ந்திருக்க பண்ணி, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இவர் ஒரு பெரிய திட்டத்தை போடுறாரு. ஆனா அவன் வந்தான், தன்னுடைய வீட்டிலே வந்த உடனே அவன்கிட்ட சொல்றாரு, என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி விசாரிக்கிறார். விசாரிச்சு முடிச்ச உடனே, உன்னுடைய வீட்டுக்கு போப்பா, நீ உன்னுடைய வீட்டுல போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரி கிளம்புற அப்படின்றது மாதிரி கிளம்பினான். கிளம்பிட்டு வாசல்ல போய் அங்கே உட்காண்டான். ஆனா எந்த சேவகருக்குமே தாவீது அவர்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாரு, அவர்களுக்கு பதார்த்தங்களை அனுப்பினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனா ஒருவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற ஒருவனை இவராகவே அழைத்து அவனுடைய வீட்டுக்கு போய் சொல்லி அவனுக்கு முன்னாடியே பதார்த்தங்களை எல்லாம் அவன் அனுப்பிட்டாரு. தன்னுடைய தவறுகளை, ஒரு குற்றத்தை மறைக்கும்படியாக பல குற்றங்களை அவர் செய்கிறார். அவன் சொல்றான், இல்ல ராஜா, எல்லாருமே யுத்த களத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போரிட்டு இருக்கிறாங்க, அவங்க போரிட்டு கொண்டிருக்கும் போது நான் வீட்டுல போய் சந்தோஷமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுக்கும் அவன் ஒத்து வராத கண்டபோது தன்னுடைய தவறை மறைக்கிறதற்காக அவனுக்கு விருந்து பண்ணி அந்த விருந்துல அவனுக்கு நிறைய மது குடிக்க வைத்து அவனை எப்படியாவது போதையாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவனும் அதுல போதையானதற்கு பிற்பாடும் தன்னுடைய வீட்டிற்கு போகிறதற்கு மனதில்லை. உத்தமனா இருந்தவன், தேவனுக்கு பயப்பட்டவன், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன், செய்யக்கூடாத ஒரு பாவத்திலே அவன் விழுவானையானால் அந்த பாவத்தை மறைக்கிறதற்காக அவன் எடுக்கிற முயற்சி மீண்டும் 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 தப்பு பண்ணிட்டே இருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, தவறு செய்யாதீங்க, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ண வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்றதற்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. ஒரு தவறை நீங்கள் செய்வீர்களே ஆனால், ஒரு தப்பை யாருக்கும் தெரியாம பண்ணுவீர்களே ஆனால் அந்த தப்பு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தவறை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு தவறு மேல இன்னொரு தவறு, இன்னொரு தவறு மேல இன்னொரு தவறு. தன்னுடைய சேவகனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பியும் போகல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் போல தெரியுது, இவனை கொன்னுட்டு பேசாம அவளை நம்ம கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுத்தான். அவனுடைய கையிலே ஒரு லெட்டரை எழுதி, இந்த மாதிரி யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கும் போது உரியாவை முன்னாடி நிறுத்தி அவனை கொன்றுங்க அப்படின்னு யோவாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த யோவாவை அந்த லெட்டரை வாசித்து படிச்சு பார்த்துட்டு யுத்தத்திற்கு நடக்கும்போது அவனை முன்னாடி விட்டு அதே போல உரியா செத்து போகிறான். உரியா செத்து போனது மட்டுமல்ல, உரியாவோடு கூட சேர்ந்து இந்த யோவாப் இவ்வளோ பெரிய தப்ப ராஜா பண்றாரு. அந்த தளபதிக்கு முன்பாகவும் இந்த தாவீது ஒரு நல்லவனா இருக்குல்ல, இந்த லெட்டர் அவன் கையில கொடுத்து அனுப்பும் போதோ யோவாப் நினைச்சிட்டான் போல. யோவாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, தாவீது ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாரு, அதனாலதான் இவனை கொல்ல சொல்றாரு. அப்போ அவனுக்கும் அந்த யுத்தத்துல ஒரு அலட்சியம் வந்துச்சு. அந்த அலட்சியத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் அங்க சாகுறாங்க. இவன் யுத்தத்தினுடைய செய்தியை ராஜாவுக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா கோவப்பட்டார். அப்படின்னா, உங்க அடிமை உரியாவும் செத்து போயிட்டான் அப்படின்னு நீ சொல்லிடு, அவ்வளவுதான், ராஜா ஆஃப் ஆயிடுவாரு அப்படின்னு அவன் சொல்லி அனுப்புறான்.
அதே போல ஒருவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி யுத்தம் நடக்குது, யுத்தத்துல கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு கோபம் வருது. அட, உங்களுடைய அடிமை உரியாவும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி, யுத்தத்தில் அதெல்லாம் நடக்கிறது தான். தன்னுடைய பாவங்களை மறைத்து அதனாலே வந்த சகல துன்பங்களை அவனுடைய வாழ்க்கையிலே சுமந்தான். அவனுக்கு மன்னிப்பு அதுல கிடைக்கல. கர்த்தர் கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர் கொடுத்தார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, இவ்வளவு ஆண்டவரோட நடக்கிற இந்த மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறதற்கு என்ன காரணம்? ஏன் இவன் இந்த பாவத்தில் விழுந்தான்? இந்த பாவத்தில் விழுறதற்கு என்ன காரணம்? அவனுக்கு மனைவிகள் இல்லாமல் இல்லை, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ கர்த்தருக்கு பயப்பட்டும் இந்த பாவத்திற்கு நேராய் அவனை வழி நடத்தினது என்ன அப்படின்றத நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை பேசினார். அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லி, அந்த காரியத்தினால் வருகிற விளைவுகளை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அந்த 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முத்திரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவன் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறதற்கு காரணம் இந்த முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இவன் ஜெபம் பண்ணாம இருந்தான், அதனால பாவத்துல விழுந்தான் அப்படின்னு சொல்லல. இவன் பைபிள் வாசிக்கல, அதனால இவன் பாவத்துல விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லல. இவன் காணிக்கை கொடுக்கல, அதனால இவன் பாவத்துல விழுந்துட்டான் அப்படின்னு வேதம் சொல்லாமல், வேதம் சொல்லுகிறது மறு வருஷத்திலே ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது. அப்படின்னா பொதுவாக யுத்தம் நடக்கும் போது கண்டினியூவா ஒரு 3 வருஷம் யுத்தம் நடக்கும், இல்லைன்னா ஒரு 2 வருஷம் யுத்தம் நடக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அந்த பக்கத்துல இருந்தும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, இந்த பக்கத்துல இருந்தும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் இதை பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஏறும். அங்க இருந்து ஒரு 4 பேரை கொன்னுட்டாங்க, இங்க இருந்து 4 பேரை கொன்னுட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு பெரிய கலவரமா ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொஞ்ச நாள் அப்படியே சமாதானமா போகும், திரும்ப யுத்தம் வரும். அதே போல யுத்தம் என்கிற ஒன்று என்ன அப்படின்னா, அது ஒரு கண்டினியூவா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்கும், அதற்கு பிறகு திரும்பவும் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள். அப்படி ஏற்கனவே இந்த தாவீது ஒரு ரெஸ்ட் டைமை எடுத்துட்டு இப்ப யுத்தத்திற்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ள வந்துட்டாங்க. இவங்க அந்த யுத்தத்திற்காக கிளம்பி போகல அப்படின்னா அந்த நாட்டு ராஜாக்கள் இவ்வளவு தூரம் வந்து இவங்களை சிறைப்பிடித்து விடுவார்கள். அப்போ தாவீது யுத்தத்திற்கு புறப்படும் காலம், அவன் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிறைய பேரை உருவாக்கி விட்டு இருக்கிறான். அவனுடைய படை தளபதிகள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள், போர் செய்ய வேண்டிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். இவன் போக வேண்டியது இல்லை. ஆனாலும் அவனுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு கடமை இருக்கிறது. இவன் ராஜாவா இருக்கிறதுனால அந்த யுத்தத்தை வந்து இவன் தான் வழி நடத்தணும். இதுவரையிலையும் எல்லா யுத்தத்திலையும் இந்த தாவீது முன்பாகவே நின்றான். இந்த முன்பாக நின்று ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு போகலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு அந்த ஜனங்களை வழி நடத்தி, இங்க 50 பேர் போங்கப்பா, அங்க 50 பேர் போங்கப்பா, அழகா வழி நடத்தினவன் என்னமோ தெரியல, ஒரு வருஷம் அமைதியா இருந்ததுனாலயோ இல்லைன்னா சோம்பேறித்தனமா இருந்ததுனாலயோ தன்னுடைய கடமையை செய்யாமல் இந்த இடத்துல தவறி போய் தன்னுடைய பார்ட்ல யோவாவையும் ஆட்களையும் அனுப்பி, நீங்க போங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே இருந்தார். கவனிங்க, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இவன் செய்ய வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் விட்டு விட்டு இன்னொருத்தர் செய்வாங்க, செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறது. ஆனா இவன் நிற்க வேண்டிய இடத்துல இவனுடைய கடமையை செய்ய தவறினதுனாலே ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளே விழுகிறவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு திருச்சபை மக்களே,
இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நிறைய பேர் பாவத்திலே விழுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அழிந்து போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களுடைய கடமைகள், ஆயிரக்கணக்கான கடமைகள் அவர்கள் தலை மேல இருக்குது. நிறைய வேலை இருக்குது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, போக வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கிறது, சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் நிறைய இருக்கிறது, இவங்க அவைலபிளா இருக்க வேண்டிய சில இடங்கள் இருக்கிறது. ஆனா சில ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, செய்ய வேண்டிய கடமையை செய்யாம சோம்பேறித்தனமா வீட்டிலையும் இல்ல ஏதோ ஒரு இடத்துலையும் உட்கார்றதுனால அவங்க வாழ்க்கையில பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதற்கு என்ன காரணம்? இந்த தப்பு பண்றதற்கு என்ன காரணம்? வேலை இல்லையா? உங்களுக்கு பொறுப்புகள் இல்லையா? உங்களுக்கு கடமைகள் எதுவுமே இல்லையா? ஆனால் எல்லா கடமைகள் இருந்தும், எல்லா வேலைகளும் இருந்தும், ஒரு பக்கத்துல வீடு குப்பையா கிடக்குது, ஒரு பக்கத்துல துணி துவைக்காம இருக்குது, ஒரு பக்கத்துல இன்னும் சாப்பாடாக்காம இருக்குது. ஆனா அந்த சாப்பாடாக்க வேண்டிய நபர், அந்த துணி துவைக்க வேண்டிய நபர், அந்த வீடை சுத்தம் பண்ண வேண்டிய நபர் டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, அங்க வேலை ஆள் இருந்தாலும் இவங்க போனதா அந்த காரியம் நடக்கும், இவங்க போனா இன்னும் கொஞ்சம் காரியத்தை செய்யலாம். ஆனா அந்த காரியத்தை செய்யாம அங்க போன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வருவீங்களா? இப்போ வருவீங்களா? நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும், நான் வரது கொஞ்சம் சமயமாகும். அது ஆசீர்வாதமா இருந்தாலும், அது 1000 ரூபாய் வருமானமா இருந்தாலும், 5000 ரூபாய் வருமானமா இருந்தாலும், இவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் தங்களுடைய சொந்த கடமையை கூட செய்யாம உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்குமே. ஆனால் கண்டிப்பா வேதத்தினுடைய வார்த்தையின்படி சொல்ற உங்களை அது ஒரு பாவத்திற்குள்ள வழி நடத்தும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகமே இல்லை. இந்த ஜபத்துல நிறைய வாலிப தம்பிங்க இருக்கிறீங்க, தங்கச்சிங்க இருக்கிறீங்க. நான் என்ன பாஸ்டர் பண்றது? என்னை சுற்றி தவறு இருக்குது, நான் நிறைய தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறேன், நான் நிறைய தப்பு பண்றேன், என்னமோ தெரியல, நான் ஜெப குறைவா, என்னுடைய வேதவசனம் குறைவா, சர்ச்சுக்கு நான் வந்துட்டு தான் பாஸ்டர் இருக்கிறேன், செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னால ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, என்னால ஏன் உண்மையா இருக்க முடியல அப்படின்னு நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், மகன் மகா, உன்னுடைய கடமையை நீ தவறதுனாலதான் உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. உனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, உனக்கு கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ இந்த உலகத்துல லேர்ன் பண்ண வேண்டியது எத்தனையோ இருக்குது, நீ சம்பாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ போய் நிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஆனால் அத்தனை பொறுப்புகளையும் உன் தலை மேல வைத்துக் கொண்டு இன்னும் உனக்கு ஏஜ் ஆகல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஆனால் அத்தனை காரியத்தையும் உனக்கு தெரியும், நான் இப்படி இருந்தா நல்லா இல்ல, நான் இப்படி இருந்தா பெரிய வெற்றியை அடைய முடியாது, நான் ஒரு உயர்வை பார்க்க முடியாதுன்ற அத்தனை எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்தாலும் அத்தனை எண்ணங்களையும் உள்ள அமுத்திட்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட நீ செய்யாம ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா இருக்கிற பாரு. சோம்பேறித்தனமா இருக்கும் போதே கையில மொபைல் வந்துடும், சோம்பேறித்தனமா இருக்கும் போதே சேட் பண்ண ஆரம்பிச்சிடும், சோம்பேறித்தனமா இருக்கும் போதே. அதான் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் எழுதும் போது எழுதுறாரு, ஒரு சும்மா இருக்கிறவனுடைய மூளையும் இருதயமும் பிசாசுனுடைய தொழிற்சாலை அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சும்மா இருக்கிற ஒரு மனிதனுடைய மூளையும் அவனுடைய இருதயமும் பிசாசுனுடைய தொழிற்சாலை, சத்துருடைய தொழிற்சாலை. சத்துரு அந்த மனுஷனுடைய இருதயத்துல மூளையில கிரிய செய்து அவனை எவ்வளவு எஸ்ட்ரீமான தவறுக்குள்ளையும் வழி நடத்த முடியும்ன்றத மறந்துடவே கூடாது. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களே, உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா, எந்த வேலையும் இல்லையா, நீங்க செய்ய வேண்டிய எதுவும் இல்லையா அப்படின்னு உங்களையே நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களே. ஆனால் அப்பதான் தெரியும் நம்ம கடமையை மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ இந்த தாவீது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தவறை செய்வதற்கு காரணம், ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்பை செய்கிறதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க. தன்னுடைய செய்ய வேண்டிய கடமை
1000 இருந்த போதிலும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா இருந்ததுனால, இப்ப டைம் போல சோம்பேறித்தனமா இருந்ததுனால மாடிக்கு போக வேண்டியதாச்சு. மாடிக்கு போனா சும்மா இருக்க முடியல, சுற்றி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. வேடிக்கை பார்க்கும்போது கண்களுடைய இச்சையில விழுகிறேன். அவ்வளவுதான், அந்த பாவத்தை அடையணும்னு தோணுது, அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை ஐயோ செஞ்சிட்டோமேன்னு, தப்பு பண்றோமேன்னு மனசாட்சி குறுத்துது. சோ கடவுளுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, மனுஷனுக்கு தெரியக்கூடாது, அதுக்குள்ள இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தன்னுடைய சேவனை வீட்டுக்கு அனுப்ப சொல்றாரு. அதுவும் அவனுக்கு சக்சஸ் ஆகல. சரி, கடைசியில் அவனை கொன்றலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரை கொன்னுட்டாரு. எல்லாத்தையும் மூடி மறைச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் அமைதியா இருந்த மாதிரி தான் இருந்தாரு. யாருமே கேட்கல, எதிர்த்து கேட்கறதுக்கு யாருக்குமே பலன் இல்லை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தா, ஒரு சின்ன ஏழையும் இருந்தா. பணக்காரர் வீட்டுல ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்துச்சு. இந்த ஏழையினுடைய வீட்டுல ஒரு குட்டி ஆடு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பணக்காரனுடைய வீட்டுல ஒரு சொந்தக்காரன் வந்தா. அந்த சொந்தக்காரனுக்கு மத்தியானம் விருந்து போனோம்னு அவன் நினைச்சான். தன்னுடைய ஆடுகளிலே ஒரு ஆடை அடிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த ஏழையினுடைய மடியில வளர்ந்த, ஆசையா வளர்ந்த அந்த குட்டியை எடுத்துட்டு போய் அடிச்சு அதை சமைச்சு சொந்தக்காரனுக்கு விருந்து பண்ணுனா அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு இந்த கேட்ட உடனே சுருன்னு ஏறுது. டேய், எவன் அவன்? யாரு அப்படி பண்ணது? அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படவன். உடனே அன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிங்க இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கிடையாது. ஆட்களை பார்த்து அப்படியே சரி நைஸா பேசலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்த்து சொல்றாரு, நீயே அந்த மனுஷன், நீதான்ப்பா ஏழையினுடைய மடியில வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட்டவன் நீதான் அப்படின்னு. அதற்கு பிறகுதான் அவனுக்கு உணர்வு வருது. போய் தேவனுடைய சமூகத்துல போய் உபவாசம் இருந்து அழுறான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனா இதற்குரிய தண்டனையை மட்டும் எடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ ஒரே ஒரு சோம்பேறித்தனம், ஒரே ஒரு கடமையை செய்யாத அந்த வாழ்க்கை அவனை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சுன்றத நீங்க இன்னைக்கு உணர முடியுமா? இன்னைக்கு உணர முடியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, ஒரு நாள் தானே அமைதியா இருக்கிறேன், 1 மாசம் தானே அமைதியா இருக்கிறேன். அதான் நிறைய வாலிப தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் இன்னும் திறக்கல, ஸ்கூல் இன்னும் திறக்கல. ஆனா ஸ்கூல் திறக்காத போது, காலேஜ் திறக்காத போது நீ என்னப்பா பண்ண? நீ என்னப்பா செஞ்ச? நீ என்ன செஞ்ச கேட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு ஒரு கடமை இல்லைல்ல, ஒரு கடமை இல்லைல்ல. கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல ஒரு லேண்டுக்காக ஜெபம் பண்ணும்படியாய் ஒரு தகப்பனார் அழைத்திருந்தார். அந்த லேண்டுக்காக அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோட சொன்னார், என் மகனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க பாஸ்டர், என் மகன் நல்லா இருக்கணும், அவனுடைய பணத்தினாலதான் இந்த லேண்டை வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் உடனே சொன்னேன், ஐயா உங்க மகன் படிச்சுட்டு தானே இருக்கிறாரு, அவர் எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி பணம் கொடுத்தேன் அப்படின்றாரு. இல்ல என் பையனை படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்புனேன், அவன் படிச்சுட்டு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் பாருங்களேன், அந்த ஃப்ரீ டைம்ல அந்த ஊர்ல எது விலை கம்மியா இருக்கும்னு பார்த்து அதை வாங்கி அதை தன்னுடைய ஊர்ல விற்பனை செய்து அதன் மூலமாய் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு அனுப்பி தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த லேண்டை வாங்குறதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். என் பையனுக்கு ஒரே வருஷம் மட்டும்தான், 1 வருஷம் மட்டும்தான் பாஸ்டர் நான் ஃபீஸ் கட்டினேன். 2வது வருஷத்துல இருந்து என் பையன் என்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட விடல பாஸ்டர். இன்னைக்கு அவன் கொடுக்குற பாஸ்ல நான் தின்னுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனும் இப்ப படிச்சுட்டு தான் இருக்கான், இன்னும் படிப்பை முடிக்கல. நான் இங்க இருக்கிற வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை யாரையுமே நான் குற்றப்படுத்த விரும்பல. நான் உனக்கு எதிர்காலமே இல்லையாப்பா, உனக்கு வாழக்கூடிய வாழ்க்கையே இல்லையா, உனக்கு தரிசனமே இல்லையா? இவ்வளவு டைம், இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் கொடுத்து உன்னுடைய எதிர்காலத்திற்காக சும்மா இருக்கிற நேரத்தில் நீ என்னத்தை பார்த்த, நீ என்னத்தை சம்பாதிச்ச, நீ என்னத்தை கற்றுக்கொண்ட, நீ என்ன கற்றுக்கொண்ட? ஆனா நான் சொல்றேன், செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யாம, செய்ய வேண்டிய வேலையை கூட செய்யாம, அந்த சின்ன சின்ன வேலையை கூட செய்யாம உன் கடமையில தவறி சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பாவியாய், ஒரு பாவம் உள்ளவனா தானே நிக்கிறீங்க, ஒரு பாவியா தானே நிக்கிறீங்க.
கடமையை தவறுகிற யாரும் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. கடமையை தவறுகிற மனைவி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. கடமையை தவறுகிற கணவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் கடைசி வரைக்கும் சின்சியரா இருக்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தலாமா ஆண்டவரிடத்துல? எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில, எனக்கு இருக்கிற கடமையில நான் கடைசி வரைக்கும் உண்மையா வாழணும் ஆண்டவரே. அதை சோம்பேறித்தனம் இல்லாம செய்யணும் ஆண்டவரே. அதற்காக நான் எப்போ உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, அந்த கிருபையை மரணம் வரைக்கும் என்னுடைய பொறுப்புல நான் உத்தமமா இருக்கக்கூடிய பலன் எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச சோம்பேறித்தனத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு முடிவு பண்றீங்கன்னு வைங்களேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலைகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல நிப்பாட்டி நினைச்சுக்கிறீங்க. அந்த காலையில 6 மணிக்கு உங்களால எழும்ப முடியாம 8 மணி, ஒரு 2 மணி நேரம் தாண்டி நீங்க எந்திரிக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க 6 மணிக்கு எந்திரிச்ச அந்த நாளுக்கும் 8 மணிக்கு அந்த எந்திரிச்ச அந்த நாளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லைங்க, பெரிய வித்தியாசமா இருக்கும். அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒண்ணுமே அந்த நாளுடைய முடிவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நீங்க லேட்டா எந்திரிச்சதுக்கு 2 மணி நேரம் நம்ம சோம்பேறித்தனமா இருந்ததுக்கு அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாளே நம்ம வீணடிச்சது மாதிரி இருக்கும். அந்த நாளே நமக்கு வெற்றியா இருக்காது. சோ 2 மணி நேரத்தினுடைய லேட்டே உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுக்குமையானால் 1 நாள் 2 நாள் 1 மாதம் 1 வருஷம் உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறுவீர்களே ஆனால் உங்களை தூக்கி எடுக்கவே முடியாது. ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் முடிக்க போறேன். ஒரு கடமையில தவறுகிற ஒரு மனுஷனுக்கு வருகிற 2 விதமான ஆபத்துகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதற்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளிலே விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்களின் ஆடு மாடுகள் நலமானவைகள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்ன. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியனாகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? சாமுவேல் சவுலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்ன அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய 31வது வசனம். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து
மரண கசப்பு அற்று போயிட்டது நிச்சயம் என்றால், சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவன் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகானை துந்தித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊழியக்காரனாகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேலை கண்டு பேசவும் இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கின நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு பெத்லெயேமாகிய ஈசா என்னத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுலை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாரும் கவனமாய் கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவனை ஒரு பெரிய ராஜாவாய் சாதாரணமாய் இருந்தவனை, கழுதைக்கு பின்பாக போய்கொண்டிருந்தவனை கர்த்தர் அவனுடைய பார்வைக்கு அவன் சிறியவனாயிருந்தும், அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி இங்கே சொல்லும் போது சொல்றாரு, எப்பா நீ எல்லாருடைய பார்வைக்கும் சிறியவனா இல்ல, நீ எல்லாருடைய பார்வைக்கும் பெரியவனா இருந்தாய். ஆனால் உன்னுடைய பார்வைக்கு நீ மிகவும் சிறியவனாய் இருந்தாய். சிறியவனாய் இருந்த உன்னை இஸ்ரவேல் எல்லா கோத்திரத்தின் மேலையும் ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணி உன் கையில ஆண்டவர் சில கடமைகளை கொடுத்தார். இந்த நாட்டில் போகணும், இப்படி எல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சில கடமைகளை கொடுக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜா தன்னுடைய கடமைகளை தவறி ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாமல் தன்னுடைய கடமைகளை தவறினதுனாலே இப்ப ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்ன பேசினார் தெரியுமா? நீ உன் கடமையை செய்ய தவறினதுனால, நீ ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போனதுனால சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து ஆண்டவர் தள்ளி அந்த ராஜ்யபாரத்திலே இன்னொருத்தரை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறுவீர்களே ஆனால் முதல்ல நீங்க பாவிகளாய் மாற்றப்படுவீர்கள். நம்பர் 2, இரண்டாவது உங்களுடைய கடமைகளிலே நீங்கள் தவறுவீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஸ்தானம் உங்களை விட்டு கடந்து போகின்றத நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. கணவனுடைய ஸ்தானத்திலே கணவர் இல்லாவிட்டால் கணவனுடைய ஸ்தானம் உங்களை விட்டு பறிபோகக்கூடிய சூழ்நிலை வரும். மனைவியினுடைய ஸ்தானத்திலே மனைவி சரியாக இல்லாவிட்டால், கடமைகளை சரியாக செய்யாவிட்டால் உங்களுடைய ஸ்தானம் உங்களை விட்டு கடந்து போகும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கடமைகளை கொடுக்கிறார். அந்த கடமையில உண்மையா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்படுவீர்கள். நன்றாய் கவனிங்கள், எல்லாரும் கவனிங்கள். கடந்த நாட்களிலே ஒரு பிசினஸ்ல ஒரு தோற்று போன ஒரு மனிதன் என்னிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு வந்தார். பல லட்சங்களை மாதம் சம்பாதித்த அந்த மனுஷன். அப்ப அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் நீங்க இவ்வளவு சம்பாதிச்ச ஆளு, நீங்க இத்தனை சேர்த்து வச்ச ஆளு, சோ திடீரென பிசினஸ் வந்து ஒன்றும் இல்லாம போகும் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நோக்கம் இல்லாம காரணம் இல்லாம இது கீழே போகாது. நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க பிரதர், எதனால இப்படி ஆயிடுச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு நான் அவரிடத்துல சொன்னேன். சொன்ன உடனே பாஸ்டர் வேற எதுவுமே காரணம் இல்லை, நான் வந்து என்னுடைய வியாபார ஸ்தலத்துல நான் நல்ல வியாபாரம் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நான் வர முடியாததுனால என்னுடைய ஊர்ல இருந்து என்னுடைய மாமாவுடைய பையன், ரொம்ப நம்பிக்கைக்குரிய பையன், அவனுடைய கையில என்னுடைய பிசினஸினுடைய மொத்த பொறுப்பையும் கொடுத்தேன், பணத்தினுடைய மொத்த பொறுப்பையும் கொடுத்தேன். அவன் தான் நல்லா பார்த்துக்கிறானே. காலையில 8 மணிக்கு நான் தான் போய் ஆபீஸை திறப்பேன். ஆனா என் கையில இருந்த சாவி அவன் கையில கொடுக்கப்பட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் கடையை அவன் திறந்தான். அதற்கு அப்புறம் என்னுடைய கல்லாப்பட்டியில் இருக்கிற சாவி அவன் கையில போயிருச்சு. அதற்கு பிறகு வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் அவன் கையில போயிடுச்சு. இப்படியே நான் என்னுடைய கடமையில பின்னாடி போய் நான் வீட்டுல ரொம்ப லேட்டா எந்திரிச்சு, நைட் ரொம்ப லேட்டா தூங்கி, ஆபீஸுக்கு லேட்டா வந்து என்னுடைய கடமையை நான் ஒன்னொன்னா மறந்து எல்லா பொறுப்புகளும் அவனுடைய கையில ஒன்னொன்னா போய் கடைசியில இன்றைக்கு நான் வெளியே தள்ளப்பட்டு
என்னுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டமாகி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். இந்த பிசினஸ் ஒன்றும் இல்லாமல் போகிறதற்கு நான் தான் பாஸ்டர் காரணம், நான் தான் பாஸ்டர் காரணம். ஆண்டவர் இனி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. இனி எனக்கு முன்பாக சம்பாதித்தது மாதிரி இனி ஒரே ஒரு சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா நான் கண்டிப்பா அதை விட மாட்டேன் பாஸ்டர். நான் நிச்சயமா அந்த பொறுப்பை நான் கரெக்டா 8 மணிக்குன்றது 7:30 மணிக்கே போவேன். அப்படி அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையிலே நீங்கள் தவறுவீர்களே ஆனால் உங்களுக்கு வர்ற முதல் ஆபத்து என்ன தெரியுமா? உங்க ஸ்தானத்தை இன்னொருத்தர் ஈஸியா பிடிச்சிருவாங்க, இன்னொருத்தர் ஈஸியா பிடிச்சிருவாங்க. இன்றைக்கு நான் இங்க பிரசங்கம் பண்றேன், இந்த இடத்துல கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியே ஆகணும். நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை தவறி இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாரு, யாரோ ஒருத்தர் வருவாரு. ஆனா நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? இந்த ஸ்தானத்தை நான் இழந்துருவேன், இந்த ஸ்தானத்தை இழந்துருவேன். கடந்த நாட்களில் ஊழியத்திற்கு போகும்போது ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னாரு. என் சர்ச்சில் இப்போ 1500 பேர் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஸ்டர், வெறும் 200 பேர் தான் இருக்கிறாங்க. 200 பேர் இருக்கிறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு 3 மாசம் வெளியூர் போயிடுவேன், வெளிநாடு போயிடுவேன். அந்த வெளிநாடு போய் 3 மாசம் அங்க இருந்துட்டு யாரையோ ஒருத்தரை நியமிச்சுட்டு போவேன். நான் 3 மாசம் தாண்டி என்னுடைய திருச்சபைக்குள்ள வரும்போது அவங்க சர்ச்சில் இருக்கிற கொஞ்சம் பேர் ஆயத்தப்படுத்திட்டு அப்படியே என் சபை பல டைம் என் சபை உடஞ்சு இன்றைக்கு 1500 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். ஆனா என் திருச்சபையில வெறும் 200 பேர் தான் இருக்கிறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் லீவ்ல தன்னுடைய கணவனாரை விட்டு வெளியூருக்கு போன ஒரு சகோதரி 1 வாரம் வரல, 2 வாரம் வரல. ஸ்கூல் லீவ் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. சரி, நீங்க ரீஃப்ரெஷ்க்கு ஆண்களுக்கு நிறைய ரீஃப்ரெஷ் கிடைக்கும், பெண்களுக்கு அப்படி கிடைக்காது. ஒரு ரீஃப்ரெஷ்க்காக அம்மா வீட்டுல அப்பா வீட்டுல 1 வாரம் போய் இருக்கிறது தவறல்ல. ஆனா ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் போய் இருக்கிறதா? அதற்கு பிறகு ஸ்கூல் திறந்ததுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இன்னொரு நபர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுது கத்தி கெஞ்சி பாரப்பட்டு சிக்காயி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? அன்பான தகப்பனாருக்கு சொல்றேன், தாய்க்கு சொல்றேன், நான் பாஸ்டரா இருக்கலாம் பிரதர், ஐயா அம்மா, நான் பாஸ்டரா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா எனக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கிறாரு. என் குடும்பத்துல என்னுடைய தகப்பன் என்கிற கடமையை நான் தவறுவானேன், ஆனால் என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு கணவன் என்கிற ஒரு பொறுப்பிலிருந்து நான் தவறுவேன், ஆனால் நான் உலகம் முழுக்க ஆயத்தப்படுத்தினாலும் என் குடும்பத்தை நான் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்களுடைய ஸ்தானத்தை இழந்திருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை, உங்க கடமையில நீங்க உண்மையா இல்லதான். இன்னும் நிறைய ஆண்களுக்கு குடும்பம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். இன்னைக்கும் அவங்க தான் வேணும். ஏதோ 1 நாள் 2 நாள் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா கடமையே செய்ய முடியாத அளவுக்கு உங்க நண்பர்கள் உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்பான்ற ஸ்தானம் உங்களுக்கு அது அவசியமற்றது, அம்மான்ற ஸ்தானம் உங்களுக்கு அவசியமற்றது. அவசியம். கடந்த நாட்கள்ல ஒரு செய்தித்தாளில் வாசிச்சேன், ஒரு அம்மா நாடகம் பார்க்கும்போது அந்த டிவி நாடகம் பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சாங்க. கத்திட்டே இருந்ததுனால நீ என்ன கத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு வாஷ் பேஷனுக்கு உள்ள போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்க, இறந்துருச்சு. நடந்த சம்பவம் இது. கடந்த நாட்களில் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு செய்தி, குழந்தைய கொண்டு டெய்லி இந்த சின்ன குழந்தைங்க படிக்கிற அந்த இடத்திற்கு கிட்ஸ் ஸ்கூல்ல விடுறதுக்கு அவங்க டெய்லி போவாங்களாம். போகும்போது அந்த குழந்தைய பின்னாடி வச்சு முன்னாடி உட்கார வைக்க மாட்டாங்க, பின்னாடி உட்கார வச்சு அந்த பெல்ட் போட்டு உட்கார வைப்பாங்களாம். இவங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா போயிருக்கிறாங்க, குழந்தை பின்னாடி உட்காடுறாங்க. இவங்க ஆபீஸ்ல போய் காரை நிப்பாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகாம காரை நிப்பாட்டிட்டு ஆபீஸ்க்குள்ள போயிட்டாங்க. மத்தியானம் ஞாபகம் வந்துச்சாமா, ஐயோ குழந்தை அப்படின்னு ஞாபகம் வரும்போது தெரியாம காருக்குள்ள ஃபுல் கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு காரை பூட்டி போட்டு மத்தியானம் வரைக்கும் இருந்தாங்க. திரும்பி போய் பார்த்தா குழந்தை ஜீவனோடயே இல்லை. தங்களுடைய கடமையை தவறுகிறவர்கள் உங்க கையில இருக்கிற பொறுப்பு
சீக்கிரமா உங்களை விட்டு போயிடும், சீக்கிரமா போயிடும். கடமையை தவறாதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதுல நான் கடைசி வரைக்கும் என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருந்து அதை சரியா நடத்த வேண்டியது. நான் சரியா பண்ணாம என் கடமையை நான் ஒழுங்கா செய்யாம 1000 பேரை கை நீட்டி இவன் தான் என் குடும்ப பிரிவினைக்கு காரணம், இவன் தான் என் மனைவி போறதுக்கு காரணம், இவன் தான் என் கணவன் போறதுக்கு காரணம், என் பிள்ளை கெட்டு போறதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து கை நீட்டுறதுல எந்த பிரயோஜனமும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உயிரே போனாலும் கடமை தவறாதவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் லோத்தை குறித்து வேதம் சொல்லுது, கடமையை தவறின தகப்பன் அவன் தான் அந்த கடமை செய்யணும். தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றக்கூடியது அவர்கள் தான். கயவருடைய கையில தன்னுடைய உயிரை கூட பணயம் வச்சு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது தகப்பனாருடைய பொறுப்பு. ஆனா தன்னுடைய வீட்டுல 2 சொந்தக்காரங்க வர்றாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருமே திரண்டு வந்துட்டாங்க. நீங்க 2 பேரை வெளியே அனுப்புங்க, நான் அவங்களை அறியும்படிக்கு எங்களை அனுப்புங்கன்னு சொல்லும் போது ஒரு தகப்பனா இருந்தா அவனுடைய இருதயம் அங்கலாய்க்க வேண்டாம், ஐயோ 2 பெட்ட பிள்ளைங்களை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம், இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாப்போமோ அப்படின்னு. இந்த லோத்து என்ன பண்றான்னு தெரியுமா? எங்க வீட்டுல விருந்தாளிங்களை வந்து அவங்கள விட்டுருங்க, என் வீட்டுல புருஷன் அறியாத 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு உங்க இஷ்டப்படி செய்யுங்க, உங்களுக்கு நீ என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுறாரு. தூதர்கள் மட்டும் கையை பிடிச்சி இழுத்து பைத்தியக்காரன் உள்ள வாடா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்களை குருட்டாட்டம் முடி வைக்கலன்னா அன்னைக்கே அந்த 2 பிள்ளைங்களையும் சாக கொடுத்துருப்பாரு. ஆனா கொடுமை என்ன அப்படின்னா, தன்னுடைய கடமையை தவறின லோத்து தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமா வாழ வைக்கவே முடியல, வாழ வைக்க முடியல. நம்ம வந்து சில காரியத்தை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம், ஈஸியா நினைக்கிறோம். இன்னைக்கு சேட்டா நாளைக்கு செய்யறோம், நாளைக்கு சேட்டா நாளைக்கு செய்யறோம் நினைக்கிறோம். இல்ல இல்ல, கடமையை தவறுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பை நீங்க இழந்துட்டே இருக்கிறீங்கன்றத மறந்துடாதீங்க. கடமையை தவறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நீங்க கடமையை தவறும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை ஒன்றொன்றாய் இழக்கிறீர்கள் என்கிறதை மறந்து விடாதீர்கள். பொறுப்புகளை இழந்துறீங்க. நீங்கள் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் கடமையில எப்படி இருந்தான்னா சிறைச்சாலையில கூட கடமையில கண்ணும் கருத்துமா இருந்தான். ஆண்டவர் அவன் ஆசீர்வச்சாரா? கேளுங்க, கையை மேல உயர்த்தி கேளுங்க ஆண்டவரத்துல, ஆண்டவரே எனக்கு வச்சிருக்கிற ஸ்தானத்துல நான் ஒரு நாளும் என் ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. சொல்லுங்க, என் கணவனார நான் குற்றப்படுத்த விரும்பல, என் மனைவியை நான் குற்றப்படுத்த விரும்பல, என் பிள்ளைகளை நான் குற்றப்படுத்த விரும்பல. நான் கடமையை தவறுனதான் காரணமா ஆண்டவரே? நான் கண்டிக்காததான் காரணமா? நான் கேட்காததான் காரணமா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா என் கடமையில நிறைய தவறி இருக்கிறப்பா, எனக்கு கிடைச்ச டைமுக்கு, எனக்கு கிடைச்சிருக்கிற காலங்களுக்கு நான் எப்படியோ செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஏதேதோ காரணம் காட்டி என்னென்னமோ சொல்லி என் கடமையை நான் தவற விட்டுட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கரங்களை தட்டி பாடுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம், விருப்பம் இல்லாத
ஹல்லேலூயா. என் கணவனார் எதுக்குமே சரிப்பட்டே வர மாட்டேங்கிறாரு, அவருடைய கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சில சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் விட்டுறேன் அப்படின்னு. இல்லை, நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் மனைவியா வச்சிருக்கிறதுக்கு நோக்கம், உங்க கையில உங்களுடைய கணவனார கொடுத்துருக்கிறார் அப்படின்னா உங்க கடமை என்ன தெரியுமா? நீங்க எப்படியாவது முழங்கால நின்று நீங்க அழுவீங்களோ, கெஞ்சுவீங்களோ, கதறுவீங்களோ, உபவாசம் இருப்பீங்களோ தெரியாது, ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமை யாருடையது சொல்லுங்க? உங்க கையில தான் இருக்குது. என் மனைவி சரியில்லை, என் மனைவி சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லுகிற புருஷன் அப்படி இல்லை. உங்க மனைவி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், நான் சொல்றேன், நம்முடைய திருச்சபையில வந்திருக்கிற ஆண் மகர்களோட சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் பல நாட்கள் என்னுடைய மனைவிக்காக திருச்சபையில கெஞ்சி அழுதுருக்கிறேன், ஆனா இன்னைக்கு அழுதான் என் மனைவியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அழுது ஜெபம் பண்ணி. அவ்வளவு கொடுமை. நான் வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசு அப்படி ஆடும் அவங்களுக்குள்ள, ஆனா என் முழங்கால் தான் என் மனைவியை கொண்டு வந்திருக்குது. கணவனாருடைய முழங்கால்னால மனைவியை நம்ம நிறைய பேர் நினைப்போம், கீழ்ப்படியல அப்படி சொல்லல, என்ன அவ ஒரு பெண்ணா இருந்துட்டு அப்படி இல்ல. உங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய கடமை யாருடைய கையில கத்தர் கொடுத்துக்காருன்னா உங்க கையில. ஸ்பெஷலா பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்தின ஒவ்வொரு தாய்க்கு நான் சொல்றேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளை வளர்த்துற கடமை உங்களுக்கு இருக்குன்றத மறந்துடாதீங்க. கடமையை விட்டுறாதீங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற உலகம் திருச்சபை, சில திருச்சபைக்குள்ள போய் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பிள்ளைங்க பண்ற அந்த ட்ரெஸ்ஸிங் கோட் இருக்குல்ல, ஐயோ அவ்வளோ ஆக்வர்டா இருக்குது திருச்சபைகள்ல. சிலர் வந்து திருச்சபைகளில் மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, வெளியே போகும்போது அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற யாராயிருந்தாலும் சரி, கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகோதரிங்க தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளை வந்து வெளியே, உங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நிமிஷம் அவங்கள பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூடாது. உங்க கடமைகளை இன்னைக்கு தவறுவீர்களே ஆனால் நாளைக்கு நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஒரு பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, யாரை பார்த்த, யார்கிட்ட பேசின, எப்படி நடந்துருச்சு அப்படின்ற கேட்கக்கூடிய ஒரு தகப்பனும் தாயும் தான் ஒரு பிள்ளையை சரியாய் நடத்துறாங்க. அதே போல வீட்டில் ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு குடும்ப ஜெபம் பண்ணி இரவு ஜெபம் பண்ணாம படுக்க கூடாது அப்படின்னு நடத்துற ஒரு பெற்றோர் தான் பிள்ளைகளை சரியாய் நடத்துகிறவர்கள். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா, கண்டுகிறதே இல்லை. இந்த லீவ்ல போற ரோட்ல போனா பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க குளிக்கல, சாப்பிடல, யாருமே இல்லை. அந்த பிள்ளைகள் வந்து ஒரு அநாத குழந்தைங்கள மாதிரி நிறைய குழந்தைங்க அங்கங்க சுத்திட்டு இருக்குது. ஒரு கேர் எடுக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, டிவியில என்ன நிகழ்ச்சி பார்க்கறாங்க, மொபைல்ல என்ன பார்க்கறாங்க. நான் சொல்றேன், அப்போ அப்பான்ற கடமை எதுக்கு, அம்மான்ற கடமை எதுக்கு? எல்லாருடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை நீங்க தவறும் போது அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே சொல்லுங்க. இல்லை, எல்லாம் உங்களுடைய நல்லதற்காக தான் ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு பேசுறேன். நம்ம கடமையை மட்டும் செஞ்சுட்டோம்னாலே நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த கடமை கொஞ்ச நேரத்தில் முடிகிற இந்த கடமையை தவறுனால வருகிற விளைவை குறித்து நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போறோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா
ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆமென். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னாங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது மகா ரூபவதியான வஸ்தி. யாராமா? மகா ரூபவதி, ரொம்ப அழகான ஒரு ராணி. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ அரண்மனையில் ராஜஸ்திரியாகிய வஸ்தி, ராஜா எப்படி நாட்டில் உள்ள எல்லாருக்கும் விருந்து பண்றாரோ அந்த மாதிரி அந்த அம்மா யாருக்கு மட்டும் விருந்து பண்ணாங்களாமா? அந்த தேசத்துல இருந்த சகோதரிகளுக்கு மட்டும், லேடிஸுக்கு மட்டும். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வஸ்தின்ற கேரக்டர் வந்து ஒரு கரெக்டான ஒரு சரியான கேரக்டர். யாரோட தான் சேர்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களோட, ஆண்கள். சொல்லுங்க, இது அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்கு. ஒரு விருந்து பண்ணும் போது கூட, எனக்கு விருந்து பண்ணணும், சரி நீங்க விருந்து பண்றீங்க, ஆனா நான் என்னுடைய கூட இருக்கிற இந்த சகோதரிகளோட சேர்ந்து எனக்கு விருந்து பண்றேன். அது ஒரு நல்ல ஐக்கியம், அது சரியான ஐக்கியம். ஆனா இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல காப்பாற்ற வேண்டியது ராஜா. அவர்களுடைய அழகை, அவர்களுடைய சரீரத்தை காப்பாற்ற வேண்டியது இந்த அகாசுவேர் ராஜா. ஆனா தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு தண்ணி ரொம்ப அடிச்சதுனால என்ன தெரியல, புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. உடனே காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. 7 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, பிரதமர்களை கூப்பிட்டு, ரேய் அம்மா வர சொல்லுங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில ராஜகிரீடம் வச்சு பண்ணுங்க, எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா, இவங்க ரொம்ப, அதான் இவங்களுடைய முன்னாடியே வாசிச்சோமே, கரெக்டா ஒழுக்கமுள்ள ஸ்திரியா இருந்ததுனால என்னுடைய அழகை வேற யார் ரசிக்க வேண்டிய அவசியம்? ஒரு உண்மையான பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான நடத்துதல் என்ன அப்படின்னா, உங்களுடைய அழகை வந்து இன்னொருத்தர் ரசிக்கணும்னு நினைக்காதவங்க தான் உண்மையான ஒரு குடும்ப ஸ்திரீ. அவங்க தான் பர்ஃபெக்டானவங்க. உண்மை, நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க தான். இன்னொருத்தர் தங்களுடைய அழகை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான குடும்ப பெண்மணி யார் இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய அழகை நீங்க ரசிச்சா போதும், என்னுடைய அழகை ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வர முடியாது. அத்தனை நாட்டிற்கு ராஜா அவர். இப்படி நம்ம எதிர்த்து பேசுறதுனால நம்முடைய பதவியை நம்ம இழந்துருவோம், நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் கூட அதுல ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருந்தாங்க. பரவாயில்லப்பா, நான் இழந்துட்டா கூட பரவாயில்ல. உடனே ராஜா அமைதியா இருந்தாலும் சுத்தி இருக்கிறாங்கல்ல, இப்படியே நீங்க விட்டா சரியாயிருமா? எங்களை எல்லாரும் நாளைக்கு மனைவிங்க மதிப்பாங்களா? உங்க வார்த்தைக்கே மதிப்பு இல்லைல்ல. அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்களே, தவறா இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும், நாளைக்கு மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவுக்கு அப்படியே இன்ஜெக்ஷன் ஏற்றிட்டாங்க. உடனே இவருக்கும் கோபம் வந்துச்சு. அவளை பதவியை விட்டு விலக்கி நாட்டில் எல்லாத்துக்குமே கட்டளை பெறப்பட்டு எல்லாருமே கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த புத்தி தெளிந்ததற்கு பிறகுதான் அந்த ராஜா அஸ்தியை நினைச்சு வருத்தப்பட்டார். கவனிங்க, காப்பாற்ற வேண்டிய அந்த கணவன் தன்னுடைய கடமையை தவறும் போது தேவையில்லாத பெரிய சூழ்நிலையிலே இவர் தள்ளப்பட்டார், பிரச்சனையில தள்ளப்பட்டார். உங்க கடமையில நீங்க தவறுவீர்களே ஆனால் உங்களுக்கு வருகிற 2வது மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நினைச்சிருக்காத இடத்துல இருந்து, அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க எல்லாருமே, ஆண்டவரே என்னுடைய கடமையில நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு சோம்பேறித்தனம் உன்னை கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
ஒரு சோம்பேறித்தனம் உன்னை கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஆமென். நம்ம தப்பிச்சிருக்கிறதே தேவ கிருபை. ஹலோ, தப்பிச்சிருக்கிறதே தேவ கிருபை. சிலருக்கு என்ன சோம்பேறித்தனம், எவ்வளவு சோம்பேறித்தனம். அதான் நீதிமொழிகளில் வாசிங்க, சோம்பேறியே நீ எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்ளுப்பா. அதுக்கு ராஜாவும் பிரபுவும் இல்லாம இருந்தும் அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. ஆஃப்டர் ஆல் போயும் கர்த்தர் யார்கிட்ட கற்றுக் கொடுக்க சொல்றாரு சொல்லுங்க? ஒரு சின்ன நான் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விரல வச்சு லைட்டா அமுத்தினாலே அவ்வளவுதான், பொசுக்குன்னு போயிருது எறும்பு. ஆண்டவர் இத்தாச்சோடு மனுஷனை, 6 அறிவுள்ள மனுஷனை போய் நீ போய் யார்கிட்ட கத்துக்கோ, எறும்புகிட்ட கத்துக்கொன்றாரு. யார? சோம்பேறியா இருக்கிறவங்கள. அப்ப சோம்பேறியா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து, சோம்பேறியா இருக்கிற மனுஷனை விட யார் பெருசு? எறும்பு பெருசு. அதனால இந்த தாவீதை குறித்து நேற்றைக்கு தியானிக்கும் போது என்னுடைய இருதயம் அப்படியே உடஞ்சிருச்சு. சே, இவ்வளோ ஒரே ஒரு சின்ன கடமையில தவறி ஒரு சோம்பேறித்தானம். நான் அதான் சர்வீஸ் சொன்னேன், அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் அந்த செஞ்சான் பாருங்க, அந்த பாவம், அதை படிக்கிறதுக்கு நமக்கே மனசு தோணல. அதை அப்படியே ஸ்கிப் பண்றோம். சே, அதை போய் ஏன்டா படிச்சுட்டு, நமக்கு அதை படிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்குது. அவ்வளோ நம்ம என்னதான் இருந்தாலும் பரலோகத்துல போய், அதான் சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன். என்னதான் பாட சொல்லி கேட்டாலும் நம்ம நிறைய பேருடைய மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜா நீங்க எவ்வளவு நல்ல ராஜா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே ராஜா, அதுல மட்டும் நீங்க சரியா இருந்திருந்தீங்கன்னா உங்களை மாதிரி அப்படி சொல்லியிருப்போம்ல. அந்த ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை, அந்த கொஞ்சம் ரெஸ்ட், அந்த சின்ன சோம்பேறித்தனம், தன்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை செய்யாதான். அதான் யார் வேணாலும் செய்வாங்க, பட் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல யார் தான் இருக்கணும் அப்படின்னா ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சர்வ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, ஆனா நீங்க அந்த இடத்துல முக்கியம். அது உங்க ஃபங்க்ஷன், நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற கடமையில உண்மையா இருக்க, அந்தந்த நாட்களில் எனக்கு என்ன தந்திருக்கிறீங்களோ அதுல உண்மையா இருக்க, எனக்கு பலனை மட்டும் தந்திருக்க ராஜா. ஹல்லேலூயா. 2 பேர் தான் கையை உயர்த்தி இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வரட்டும். இந்த செய்தியில இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ண அந்த ஆசீர்வாதம் அவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலா வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஆமென். உங்களுக்கெல்லாம் கடமை இருக்காப்பா? உங்களுக்கெல்லாம் கடமை இருக்கா? எல்லாருக்குமே, இந்த திருச்சபையில இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கு? இருக்கா? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடமையில நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, தேங்க் யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. நம்ம யாரும் நீதிமான்கள் அல்ல. எவ்வளவு பலமாய் ஓடுகிற நாமும் சில நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்ய முடியறதில்லை. அதனாலதான் தேவையில்லாத சண்டை, அதனாலதான் தேவையில்லாத மனக்குழப்பங்கள். ஒருவேளை உங்களுக்கு பலன் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன், பொறுப்புகளை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் தராமல் போவாரா? பலன் தராமல் போவார்.
போவாரா? பலன் தராமல் போவாரா? கவனிங்கள், ஒரு நிமிஷம் கண்களை தருது. கடந்த வாரத்தில் பெங்களூர் பட்டணத்தில் ஊழியத்திற்காக போயிருந்தேன். அந்த ரோட்ல கார்ல இருக்கும்போது அழுதுட்டே வந்தேன். என்ன ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிட வச்சாங்க. நான் ஒரு ரெண்டு டைம் சாப்பிட்டேன். ஹோட்டல் 2 டைம் சாப்பிட்டேன். அந்த ஹோட்டல் முழுக்க ஆட்கள் இருக்காங்க. 90% 90% பிள்ளைங்களும் பசங்களும் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு உடனே கேட்டுச்சு என் மனசு, இவங்களுக்கு வீடு இல்லையா? இவங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? கவனிங்க, நான் சாப்பிட போன டைமும் நைட்டு 1:30 இங்க இருந்து போகும்போது எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்பும் போது 7 மணி தான் கிளம்புனேன். அங்க போகும்போது கிட்டத்தட்ட 1:30 மணி. 1:30 மணிக்கு சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போறேன். 1:30 மணிக்கு யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த அந்த ஃபுல்லா ஹோட்டல் ஃபுல்லா நிறைய பேர், 90% பிள்ளைங்க பசங்க இருக்காங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. அதான் நிறைய அம்மா அப்பா எனக்கு டேஸ்டா சமைக்க தெரியாது, கத்துக்கணும் அப்படின்றத விட, எனக்கு சமைக்க தெரியலப்பா, இதாப்பா 100 ரூபா பிடிச்சுக்கப்பா, நீ வெளியே சாப்பிட்டுக்கப்பா, அப்படி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்றேன், எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பா வளர்க்க தவறுனதுனாலதான் அப்படி போயிட்டாங்கன்னு நான் சொல்லல. எந்த அம்மா அப்பாவையும் நான் குற்றப்படுத்தல. ஆனா நான் சொல்றேன், ஒரு 80% அம்மா அப்பா தங்களுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காததுனால என்னமோ இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் தெருவில் தெரிஞ்சுட்டே இருக்கு. நைட்டு 1 மணிக்கு எல்லாம் தெருவில் பிள்ளைங்களும் பசங்களும் கேட்க மாட்டாங்களா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஏன் இந்த டைமுக்கு வந்த? அவங்க அம்மா அப்பாவும் எங்கேயோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்க போறாங்களா என்னமோ, அதுவும் தெரியல. அதனால இந்த திருச்சபை மக்கள், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே, எங்க நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது ஆண்டவரே. மேலை நாடுகள்ல எல்லாம் 16 வயசுன்னு நினைக்கிறேன், 16 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா பிள்ளைங்களை எதுவுமே கேட்கக்கூடாது. அவ்வளவுதான், அவங்க இஷ்டத்துக்கு போய்க்கலாம், அவங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம், அவங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லையாமா. ஒருவேளை அம்மா அப்பா ஏதாவது அந்த பிள்ளைங்களை ஸ்டிக் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிக்குவாங்களாமா. மேலை நாடுகள்ல இன்னைக்கும் அந்த சட்டம் இருக்கு. இப்ப அப்படிதான், ஒரு 16 வயசு தாண்டி பிள்ளைங்க யாருமே வீட்டுல இருக்கிறது இல்லை. எத்தனையோ ஜெப குறிப்புகளுக்கு அம்மா அப்பா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க, பாஸ்டர் என் பையன் 16 வயசு 17 வயசு தான் ஆச்சு, அவன் வீட்டை விட்டு போயிட்டான், அவன் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருக்கிறான், இன்னொரு வீட்டுல தங்கி இருக்கிறான் அப்படின்றாங்க. ஆனா நம்ம தேசத்துக்கு அது வரக்கூடாது, அது வரக்கூடாது. கைகளை மேல உயர்த்தி
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.